அன்பு சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஒரு முறை இந்த எச்சரிப்பு சட்டம் ப்ரோக்ராம் மூலியமா உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த எச்சரிப்பு சட்டம் ப்ரோக்ராம்ல நம்ம கடைசி நாட்களை குறித்தும் கடைசி நாட்கள் இருக்கிற அநேக அடையாளங்கள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல எப்படி துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக பார்த்து கொண்டு வருகிறோம். லாஸ்ட் மந்த் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்த்தோம். எப்படி இந்த ரெட் ஹைஃபர் அதோட பலி செலுத்தும் பொழுது அந்த மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும், அந்தி கிறிஸ்துவ வருகை காணப்படும், இந்த உலகம் முழுக்க அவன் கட்டுப்பாட்டுகளை எப்படி போகும் அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்த்தோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் இதை குறித்து பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த மாதம் அதை பார்க்க போறோம், குளோபல் வார்மிங். எப்படி வந்து குளோபல் வார்மிங், இந்த குளோபல் வார்மிங் நிமித்தமாக ஒரு பெரிய பாதிப்பை இந்த உலகம் முழுக்க அநேக இடத்துல நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதோட சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கும் கடைசி நாட்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஆமென். பூமி வந்து நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவோட நாள் வரும்பொழுது இந்த பூமி வந்து எரிந்து போகும் அப்படின்றது வேதாகமத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம வந்து ஜான்ல ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த சூரியன்ல பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூரியன் நடக்கிற மாற்றங்கள் பூமியில வந்து டைரக்ட் எஃபெக்ட் காணப்படுகிறது. எப்படி வந்து சோலார் சுனாமி வந்து வந்துச்சு, லாஸ்ட் இயர் ஒரு சோலார் சுனாமி வந்து அதன்றது நம்ம பார்த்தோம். அதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த ஜான்ல இருந்து நவம்பருக்குள்ளாக இந்த சூரிய சுனாமி வந்து நிறைய காணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து ஏற்றாற் போல ஒரு காரியம் நடந்திருக்கிறது. இந்த மாதம் மே 10ஆம் தேதி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சூரிய சுனாமி வந்து யுஎஸ் வந்து தாக்கி இருக்கிறது. அது வந்து எந்த லெவல்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், X8.7 அளவுக்கு அது வந்து அவங்க மெஷர் பண்றாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு சூரிய சுனாமி வந்து யுஎஸ் தாக்குச்சு. அது மட்டுமல்ல, நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட்ஸும் அவங்க பார்த்திருக்காங்க. நிறைய கலர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இந்த மேகத்திலையும் வானத்திலையும் காணப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பூமி முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி கொண்டே இருக்கு. குளோபல் வார்மிங்ன்றதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, இந்த உலகம் முழுக்க வெப்பம் ஜாஸ்தியாகி கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்திருக்கோம் 2.5 டிகிரி வரைக்கும் இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட பாதிப்புகள் பயங்கரமாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த வருஷம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு பயங்கரமான ஹீட் வேவ் வந்து பரவி கொண்டிருக்கு. சம்மர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சம்மரா காணப்பட்டது. பயங்கரமான ஹீட் வேவ், ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வரும். ஜனங்கள் வந்து காஷியஸா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புவி வெப்பமயமாகுதல்னா அதோட மாற்றங்கள் எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரீமா காணப்படும். அதை நம்ம பார்க்குறோம். எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஹீட்னா அது எக்ஸ்ட்ரீமா இருக்கும், மழைனா அது எக்ஸ்ட்ரீமா இருக்கும், கோல்ட் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீமா இருக்கும். எல்லாமே வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வரலாற்று காணாத வெயில், வரலாறு காணாத டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், வரலாறு காணாத மழை, இதை நீங்க அடிக்கடிக்கு நீங்க கேள்விப்படலாம். ஏன்னா இதுவரைக்கும் ஜனங்கள் பார்த்திடாத காரியங்கள் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம சொன்னோம் லாஸ்ட் இயர் தான் வந்து இருக்கிறதுலே ஹிஸ்டரியிலே வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆன இயர்னா அது 2023 அப்படின்ட்டு. ஆனா இந்த வருஷம் அதை காட்டிலும் அதிகமாய் கொண்டிருக்கிறது. இந்த டெம்பரேச்சர் இன்னும் பயங்கரமாக ஜாஸ்தியாகி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, இந்த வசனத்துக்கு ஏற்றாறு போல இந்த உலகம் மாறிக்கொண்டு வருகிறது. நாம ஆயத்தமாக காணப்படணும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் நம்ம வந்து பார்த்தோம். அது மட்டுமல்ல, ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா 120 டிகிரிஸ், இப்போ இந்த வந்து 120 டிகிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு ஹிஸ்டரி இல்லாத அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இப்போ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது நிமித்தமாக நிறைய பேர் மரித்திருக்கார்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து உயிர் பலிகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வெயில் காலத்தில் நம்ம இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டா மழை காணப்படுகிறது. மழை வந்து அதுவும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது. இப்போ இந்த மாதமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. வெயிலுக்கான ஒரு ரெட் அலர்ட், வெயில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு 2 நாளைக்குள்ளாகவே மழை பயங்கரமாக இருக்கும், பயங்கரமான மழை வரும், ஒரு புயல் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு ரெட் அலர்ட் கொடுக்குற நாட்களுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். ஒரே மாதத்தில் எக்ஸ்ட்ரீம் வெயில் காணப்பட்டது,
அதுக்கு கான்ட்ராஸ்டா எக்ஸ்ட்ரீம் மழை காணப்படுகிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு பயங்கரமான மழை காணப்பட்டு கொண்டிருக்கிறது, வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த வெள்ளப்பெருக்கில் நிறைய பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் மாறி மாறி காணப்படுகிறது. இங்க மட்டும் இல்ல, இப்போ துபாயிலையும் வந்து சவுதியிலும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மழை வந்தது கடந்த மாதம். அதோட பாதிப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான பாதிப்புக்குள்ளாக அவங்க காணப்பட்டார்கள். ஒரு வருஷம் ஃபுல்லா பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்ஞ்சு தீர்த்திருக்கு. அது வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் அந்த நாடுகள்ல கொடுத்திருக்கு. சோ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது இந்த உலகம் ஒரு வேற மாதிரியான சிச்சுவேஷனுக்குள்ளாக காணப்படுகிறது. சூரிய சுனாமி வந்து அட்டாக் பண்ணுது, நார்தர்ன் லைட்ஸ் வருது, எக்ஸ்ட்ரீம் வெயில் காணப்படுது, எக்ஸ்ட்ரீம் மழை காணப்படுது. இப்போ இந்த சம்மர்ல பாத்தீங்கன்னா சம்மர்ல மழை வரும், ஆனா புயலோ இல்லனா வந்து வெள்ளமோ காணப்படாது. ஆனா இப்பொழுது அதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ உலகம் பார்த்திடாத நிறைய காரியங்களை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான். நம்ம செய்யற தவறான காரியங்கள் தான். எல்லாத்தையுமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் எமிஷன் ஜாஸ்தி ஆகுது, இந்த ஏசி நிமித்தமாகவும் கார் பைக்ஸ் நிமித்தமாகவும் நிறைய பொல்யூஷன் வருது. இதெல்லாமே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாலுமே இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது, வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது எல்லாமே ஒரு வகையில் கர்த்தரோட நாள் வருவதற்கு இந்த உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோமே. ஸோ இது யாவற்றையும் நாம தடுக்க முடியாது, ஆனால் நாம ஒவ்வொரு நாளிலும் ஆயத்தமாக காணப்படலாம். ஸோ நாம ப்ரிப்பேர்டா இருக்கணும். இந்த வேதம் சொன்னது போல கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார், அவரோட வருகை சீக்கிரமாக காணப்பட போகிறது. நாம் எல்லாரும் அவரை பார்க்க போகிறோம். அவருக்கு பிரியமானவர்களை அவர் கூட்டிக் கொண்டும் போகிறார். அதற்கு நாம ஆயத்தமாக இருக்கணும். ஸோ நாம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும், அவர்கிட்ட பேசணும். அவர் கூட நம்ம வந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல தேவன் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை செயல்படும் பொழுது, அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இப்பொழுது கடைசி நாட்கள்ல அந்தி கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு முன்பாக தேவன் வரும்பொழுது நம்ம தேவனோட கூட காணப்படுவோம். சோ நாம ப்ரிப்பேர்டா இருப்போம். நம்மளை சுத்தி இருக்க ஜனங்களை நம்ம வந்து ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். மறுபடியும் ஒரு முறை இன்னொரு எச்சரிக்கை சத்தம் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.